கேள்வி கேட்டதுக்கெல்லாம் பதில் இல்லைன்றனால தான் இன்னைக்கு பொது வெளியில கேட்டிருக்கேன். ஓகே. பொது வெளியில கேட்டனால இன்னைக்கு இத்தனை பேர் பாக்குறீங்க. நான் இன்சைட் டோர்ஸ் எத்தனை பேர்ட்ட எத்தனை கேள்வி கேட்டிருக்கேன். எதுக்குதான் யார்கிட்ட பதில் இருந்தது? ஓகே. இல்ல இன்னைக்கு அறிக்கையா கொடுத்திருக்கேன். அதனால கேக்குறீங்களா? நான் கேட்கல, இத்தனை நாள் கேட்கல, எலெக்ஷன் டைம்ல கேட்கறேன், இது கேட்கறேன். தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே. நீங்க என்ன இன்னைக்கு அறிக்கையை பப்ளிக்கா கொடுத்திருக்கேன். நீங்க இத்தனை நாள் த்ரிஷாவை எங்க பாத்தீங்க? ஒரு மர்மமான இடத்துல தான் பாத்தீங்க. இன்னைக்கு தானே பப்ளிக்கா பாத்திருக்கேன். அது மாதிரிதான் என்னோட அறிக்கை தான் த்ரிஷா. த்ரிஷா அவர்கள் வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் வெளில வர ஆரம்பிச்சிட்டீங்க. நான் அவங்களுக்காக நிறைய பேசியிருக்கேன். நிறைய தடவை மன்சூர் அலிகான் த்ரிஷாவை பத்தி பேசும்போது நான் அதை எதிர்த்து நிறைய பேசியிருக்கேன். நயனா நாகேந்திரன் அவர் பேசும்போது கூட அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி, எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி பேசிடுவீங்களா? ஒரு ஃபீமேலுக்கு இதுதான் ரெஸ்பெக்டா, ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் பேசலாமா நான் பேசியிருக்கேன் கண்டிப்பா. பட் ஆனா அந்த ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே சுக்குநூறா உடைக்கிற மாதிரி ஒரு பப்ளிக் ஈவெண்ட் நடந்து போகுது. இதுக்காக வாடா நம்ம இவ்வளவு டைம் கொடுத்து ரதி மாதிரி உட்காந்து எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசி, ஐயோ இதுக்காக என்ன தலைவர் ஸ்டைல்ல அவர்கள் உங்களுடைய ஸ்பீச்சையும் கண்டிப்பா ஏதோ ஒரு இன்டர்வியூ பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சா எனக்கு என்னங்க, நான் என் மனசுல நினைக்கிறது பேசுறேன். யார் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அது வருத்து இல்லை, அதை யோசிக்கிறது.